என்ன பண்றேன்னா, என்கிட்ட வந்து ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப இந்த குளோபல் சூப்பர் ஸ்டோர் இதோட நம்மளோட மாஸ்டர்ஸ். ஸோ, நான் இதுல என்ன பண்றேன்னா, இப்போ வந்து இந்த செக்மெண்ட் வைஸ் மாரி வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப இந்த ம், செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ்ன்னு இருக்கு. ஸோ, இந்த ம், கன்சியூமர் வந்து ஒரு சர்டன் பீப்பிள் மட்டும் தான் பார்க்கணும். இந்த ம், கார்ப்பரேட் சர்டன் பீப்பிள் மட்டும் தான் பார்க்கணும். ஹோம் ஆஃபீஸ் சர்டன் பீப்பிள் ம், மட்டும் தான் பார்க்கணும். அந்த மாரி ம். நான் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன். ஸோ, இத வந்து ஓகே. நம்ம இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்ல, இப்போ நம்ம டேட்டா செட்ல ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இப்போ வந்து நீங்க ஒரு ம், ஹெச்ஆர் டேட்டா பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ, ஹெச்ஆர் ம், டேட்டால எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல வந்து அவங்களோட ரிப்போர்ட்டர், மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ம், வந்து அவங்க ரிப்போர்ட்டர், மேனேஜர் அவங்களுக்கு மேல இருக்க டைரக்டர் ஆர் விபி யார் வேணா இருப்பாங்க. ஸோ, இப்போ வந்து நம்ம ம், ரிப்போர்ட்டர், மேனேஜர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் குடுக்குறோம். இப்போ வந்து ஒரு ம், பெர்சன் வந்து ஏன்னு ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜர் இருக்காங்கன்னா, அவங்க கீழ வந்து 1ல இருந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு பீப்பிள் இருப்பாங்க. ஸோ, அந்த ஏன்ற ம். மேனேஜர் வந்து அந்த 10 பீப்பிளோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ, பி ஓ! மேனேஜர் வந்து 11ல இருந்து 20 வரைக்கும் அந்த பீப்பிளோட ரெக்கார்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ, அந்த மாரி நம்ம ஓகே. ரிஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்டின்னா, இமெயில் ஐடி இருந்ததுன்னா நம்ம கிட்ட. ஸோ, இந்த இடத்துல ம், ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயிலா இருக்கு. அதுல வந்து இமெயில் ஐடி இருக்கு அப்டின்னா, யூசர் பிரின்சிபல் நேம் அப்டின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, யூசர் ம், பிரின்சிபல் நேம். ஸோ, இது வந்து நம்மளோட காலம் வந்து இமெயில் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி ஈக்குவல் டூ யூசர் பிரின்சிபல் நேம் ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ம். டாக்ஸ் ஃபங்ஷன். ஸோ அதுல வந்து எந்த ஆர்குமென்ட்டும் நமக்கு பாஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஸோ அது எத ஃபெச் ஓகே. பண்ணி எடுக்கும் அப்படின்னா, பவர் பி ம், சர்வீஸ்ன்னு நம்ம வந்து ஒரு லாகின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ம், ரிப்போர்ட் ம். அ பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பவர் பி சர்வீஸ்ல தான் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அங்க பப்ளிஷ் ஓகே. பண்ணோனே, அங்க வந்து நம்மளுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து லாகின் ஆயிருக்கும். ஸோ அந்த மெயில் ம். ஐடி தான் யூசர் பிரின்சிபல் நேம். ஸோ அந்த மெயில் ஐடி என்ன ஓகே. பண்ணும்னா, இந்த இடத்துல வந்து என்னோட டேட்டா செட் நான் இந்த இமெயில் ஐடின்ற காலம் குடுத்துருக்கேன்ல, இந்த இமெயில் ஐடின்ற ம், காலம்க்குள்ள வந்து அது செக் பண்ணும். ஸோ எங்க செக் பண்ணுதோ, இப்ப அந்த ஏன்ற நேம் எத்தன இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அந்த ரோவோட டேட்டா மட்டும் தான் ரிப்போர்ட்ல வந்து வியூ ஆகும். ம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ண ம், முடியும். இது வந்து நம்பளோட டேட்டா செட் வந்து எம்ப்ளாயி ரிலேட்டடா இருந்தா. ஸோ இப்போ வந்து ம், இது எப்படி இருக்குன்னா, இந்த மாரி எம்ப்ளாயி ரிலேட்டட் இல்ல. இது வந்து ஒரு சேல்ஸ் ரிலேட்டடா நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ம், இந்த இடத்துல நான் ம், என்ன பண்றேன், செக்மென்ட் வைஸ் பிரிக்கிறேன். ஸோ இந்த ம், செக்மென்ட்ல வந்து கன்சியூமர்ன்றது ஒரு பெர்சன் தான் வியூ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எத்தன பேர் ம், வேணா வியூ பண்ணலாம். அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. பட் யார் ம். யார் அத பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரி. ஓகேங்களா? இப்ப ஓகே. கன்சியூமர் அப்டின்னா ம், இப்ப கன்சியூமருக்கு ரிலேட்டடா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்டின்னா, அவங்க அப்ரோச் ம், பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 50 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, இந்த 50 பேர் ம், மட்டும் தான் இத பார்க்கணும் அப்டின்ற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ம், வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரோல வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ரோல ம். டிஃபைன் பண்ணிட்டு, பவர் பி சர்வீஸ்ல தான் என்ன பண்ண போறோம், அந்த செக்யூரிட்டின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு இமெயில் ஐடி எல்லாம் அந்த ரோலுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ இப்ப வந்து நம்ம டெஸ்க்டாப்ல வந்து ரோல் தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்டின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் டேப்ல போயிட்டு மேனேஜ் ரோல்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மேனேஜ் ரோல்ஸ் குடுத்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட ஆர்எல்எஸ் வந்து பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ரோலுமே வந்து டிஃபைன் பண்ணி வைக்கல. இப்போ நம்ம நியூவா ம். ரோல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நியூன்னு குடுத்துட்டு, என்னோட ரோல் நேம வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இது வந்து ஓகே. செக்மென்ட்க்கு ஒரு ரோல். ஸோ செக்மென்ட்ல ம், கன்சியூமர் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ம், கன்சியூமருக்கு எந்த டேபிள்ல இருக்க டேட்டாவ எடுத்து நீங்க ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரப் போறீங்க அப்படின்றது கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் ம், குளோபல் சூப்பர் ஸ்டோர்ன்ற டேபிள்க்குள்ள போறேன். இதுல வந்து ம், பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கண்டிஷனாவும் எழுதலாம். இல்ல நார்மல் ம், கண்டிஷனலாவும் எழுதலாம். இப்ப யூசர் ம், பிரின்சிபல் நேம் மெயில் ஐடி போட்டு எடுக்குறீங்கன்னா, டாக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ ஸ்விட்ச் டூ ம். டாக்ஸ் குடுத்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜ் எப்படி எழுதுறோமோ அதே தான் இங்க. ஸோ இல்ல நம்ம ஓகே. டிஃபால்ட் எடிட்டர் போனீங்கன்னா, நியூன்னு பட்டன் குடுத்தீங்கன்னா, என்ன காலம்லாம் அந்த டேபிள்ல இருக்கோ, அந்த காலம் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த ஓகே. இடத்துல நான் என்ன பண்ண போறேன், என்னோட காலம் என்ன காலம் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ செக்மென்ட்ன்னு பாத்துறேன். ஓகே. ஸோ செக்மென்ட்ன்ற காலம கிளிக் பண்றேன். என்னோட கண்டிஷன் ஈக்குவலா, கிரேட்டர் தானா, லெஸ் தானா, நாட் இன்னா, இன்னா அப்படின்ற மாரி கேட்கும். ஸோ இப்ப வந்து நம்பர்ஸா இருந்தா கிரேட்டர் தான் ஆர் லெஸ் தான் அந்த கான்செப்ட்ல போலாம். இது வந்து டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், எக்ஸாக்ட் மேட்ச் ஆனா மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல ம். போயிட்டு கன்சியூமருக்கு நான் கிரியேட் பண்றேன். ஸோ பவர் பி சர்வீஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் வியூ ஆஸ்ல வந்து பார்த்துருக்கோம். பட் பவர் பி ம். சர்வீஸ்ல ஒரு அடிஷனல் ஒர்க் இருக்கும். என்ன ஒர்க்னா, ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் செமன்டிக் மாடல்னு ஒண்ணு கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்த ம். செமன்டிக் மாடல்ல
த்ரீ டாட்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஓகே. செக்யூரிட்டிக்குள்ள போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல நீங்க கிரியேட் பண்ண ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாப்அப் ஆகும். அந்த ரோல்ஸை ம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட்ல எந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ ம். அதுல வந்து ஒரே டைமா 100 இமெயில்ஸ் வரைக்கும் நம்மளால பப்ளிஷ் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 100 இமெயில் இருக்கான்னா 100 இமெயிலும் அதுல கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இமெயில லாகின் பண்ணி பவர் பை சர்வீஸ்ல யார் இந்த ரிப்போர்ட் ஓபன் பண்றாங்களோ அந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்க அசைன் பண்ண ரோல் எதுக்கு ரிலேட்டடா இருக்கோ அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ம். வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் வெர்ஷன் கிடையாது. அதனால பவர் பை சர்வீஸ் நம்மளால பார்க்க முடியாது. அது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸா வந்து லாகின் இருக்கும்ல ஆஃபீஸ்ல. ஸோ நீங்க பவர் பை சர்வீஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து செமண்டிக் மாடல்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் ஒரு செமண்டிக் மாடல் கிரியேட் ஆயிருக்கும். செமண்டிக் மாடல்ன்றது அந்த ம். டேட்டா செட். ஸோ அந்த செமண்டிக் மாடல்ல நீங்க வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அதை செக் ம். பண்ணி பாருங்க. நீங்க ரூல்ஸ் டிஃபைன் பண்ணி ஓகே. இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரோல்ஸ் எதுவுமே ரிஃப்ளெக்ட் இல்லைன்னா ஆகும். 0 அப்படின்ற மாதிரி தான் செக்யூரிட்டிக்குள்ள காட்டும்.